சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் எப்பவுமே சுந்தரி பக்கம் தான், அதனால சுந்தரி அன்னைக்கே போயிடுறேன். பாட்டி, நீங்க எங்க பக்கம் வாங்க. அகிலப்பா சொல்லுங்க. ஆமாமா, நீங்க எங்க பக்கம் வந்துருங்க. சரி, நான் உங்க டீமுக்கு வரேன். நாங்க ரெண்டு பேருமே தமிழ் குட்டி பக்கம் தான். ஐயா ஜாலி ஜாலி. ஏ மாலினிமா, நாம ரெண்டு பேரும் பிரியணுமா செல்லம்? அதான் நானும் யோசிக்கிறேன் செல்லம். என்ன பிரிஞ்சு ஒரு நாள் இருக்க முடியுமா? என்னாலையும் தான் மாலினி செல்லம். இப்ப என்ன பண்றது? நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? என்ன? நாம ரெண்டு பேரும் ஒரே டீமுக்கு போயிட்டா என்ன? நல்ல ஐடியா. முடியாது முடியாது. ஆமா முடியாது. இது சீட்டிங். அது எப்படி? ஒரு டீம்ல மட்டும் 4 பேரு, இன்னொரு டீம்ல 7 பேரு. அதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க 2 பேரும் தனித்தனி டீம்ல இருக்கணும். அது வரைக்கும் நாங்க யாரும் விளையாட மாட்டோம். ஆமா விளையாட மாட்டோம். தங்கச்சிமா, நீயுமா? அண்ணே நடிக்காத, நீ எங்க டீமுக்கு வா. ஆமா, நீங்க எங்க டீமுக்கு வாங்க. மாலினி, கடைசி வரைக்கும் என்ன விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? அப்படி பேசாத கிருஷ்ணா. நான் வேணா உன் கூட வந்துருவா? ஆட, இவ என்னமோ அமெரிக்கா போற மாதிரியும், அவன் என்னமோ இவள பிரிஞ்சு 2-3 வருஷம் இருக்க போற மாதிரியும் இல்ல பிலிம காட்டிட்டு இருக்காங்க. பிலிமு இந்த தாப்புல உட்காந்து விளையாடுறதுக்கு எம்புட்டு அலப்பறையா? அடாடாடாடாடா, என்னென்ன பண்றாங்க பாரு. வா கிருஷ்ணா, ஐயா உட்காருடா. எங்க டீம்ல எல்லாம் புதுசா இருக்காங்க. ஈஸியா ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒத்தைக்கு ஒத்த மோதி பாத்துருவோம். அதையும் தான் பாப்பமே. வா, இப்ப பேசினா பத்தாது, ஆட்டத்திலயும் இருக்கணும். பாக்க தானே போறீங்க. ஐயோ, நீங்க பேசினது போதும். சீக்கிரம் கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ அப்பா, இந்த பொடுசங்க ரெண்டும் என்ன பேச்சு பேசுது பாருங்க. உங்களுக்கு விடுகதை பத்தி என்ன தெரியும்? அதனால அமைதியா சத்தம் போடாம நாங்க என்ன பண்றோம்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. அதெல்லாம் முடியாது. நாங்களும் விளையாட்டுக்கு வருவோம். நீங்களும் விளையாட்டுல இருக்கீங்க, ஆனா பிளேயர்ஸா இல்லாம ஜட்ஜா இருக்க போறீங்க. அதாவது யாரு ஜெயிச்சாங்கன்னு கரெக்டா பார்த்து சொல்லணும், சரியா? அதத்தான் நானும் சொன்னேன். அப்போ ஓகே. அப்ப தோத்து போன டீமுக்கு நாங்க தான் பனிஷ்மென்ட் கொடுப்போம். அது எதுவா இருந்தாலும் நீங்க செய்யணும், ஓகேவா? நீ சொல்லிட்டல. சரி சரி. எப்படியும் உங்க டீம் தான் ஜெயிக்கும். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா எங்க அம்மா கலெக்டர்ல, அவங்களுக்கு எல்லா क्वेश्चनக்குமே பதில் தெரியும். அவங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க. அதான் அப்படி சொன்னேன். அப்ப எங்க அப்பாவும் தான் எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்வாரு. அவரும் கலெக்டர் தானே? ஆமால, நான் இத நினைக்கவே இல்ல. அப்போ 2 டீமும் ஈக்குவலா தான் இருக்கு. யார் வேணாலும் ஜெயிக்கலாம். சரி, யார் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க போறீங்க? நாங்க தான் ஃபர்ஸ்ட். நாங்களே முதல்ல ஆரம்பிச்சிடறோம். இல்ல, நாங்க ஆரம்பிப்போம். யார் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு டாஸ்க் போட்டு பார்க்கலாம். நல்ல ஐடியா. சரி, யாருக்கு ஹெட்ஸ் யாருக்கு டெயில்ஸ்? எங்களுக்கு தலைதான். டாஸ்க் ஜெயிச்சது தமிழம்மா டீம். அதனால இவங்க தான் கேள்வி கேட்கணும். முதல் விடுகதைய நான் போடுறேன். சரி அப்பதா, சொல்லு. விடுகதைய சுலபமா போடுறேன். சட்டில சட்டில சட்டில. ஐயே, சட்டுன்னு சொல்லு பாட்டி, பாட வேணாம். குண்டு சட்டில கெண்ட மீன், அது என்ன? என்னது கெண்ட மீனா? சொல்லுங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 1 2 3 4 என்ன? 5 6 7 சீக்கிரம் சொல்லுமா. 10 அவுட். டைம் அப்.
இத பார், வாய் இருந்தா மட்டும் பத்தாது. அதை எதுக்கு எப்பப்ப பயன்படுத்தணும்னு தெரியணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. குண்டு சட்டியில கெண்ட மீன் எதுன்னா அது நாக்கு. ஓ ஓ ஐயோ. சரி, இப்போ நாங்க ஒண்ணு போடுறோம், அத கண்டுபிடிங்க. அது எப்படி நீங்க உடனே கேள்வி கேட்க முடியும்? தோத்தவங்களுக்கு டாஸ்க் இருக்கு. அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது. அடுத்த கேள்விக்கு பண்ணலாம். அது எப்படி மாலினி? ரூல்ஸ்னா எல்லாருக்கும் சமந்தான். ஆமா, அப்பதான் அடுத்த கேள்வி கேட்க முடியும். சரி, டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க. யோசி யோசி. மாலினியத்தை ஆண் வேஷம் போட்டு நடிச்சு காட்டணும். ஐயோ. ஆ, ஆ. ஆஹா, இல்ல, அதெல்லாம் முடியாது. இல்ல, வேண்டாம். ஐயோ, ஜி ஜி ஜி. அதெல்லாம் முடியாது. இப்ப நீங்க செஞ்சுதான் ஆகணும். போத்தா முடியாது. ஆ, ஆ. ஹேய், பார்த்து சத்தம் இல்லாம வாங்க. டேய், இதாண்டா முருகன் வீடு. என்னண்ணே, இன்னும் யாரும் தூங்கலையா? வீடு பூரா லைட் எரியுது. அதுதாண்டா எனக்கும் புரியல. திருவிழா டைம்ல எல்லாருமே அசந்து தூங்குவாங்க. நாம சத்தம் இல்லாம இறங்கி சுந்தரி கதையை முடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிலான்னு பார்த்தா இன்னும் தூங்காம இருக்காங்க. சரி டேய், உள்ள போய் ரெண்டு பேரா 2 திசையில செட்டில் ஆகுங்க. எல்லாரும் தூங்குன அப்புறம் முடிச்சிடலாம். சரியா? என்ன? அண்ணா அண்ணா அண்ணா, எதுக்கு கத்துற? ஆலைகறி கட்டிங் போடலாமாண்ணே? ஆமாண்ணே. டேய், எங்க வந்து என்னடா பேசுறீங்க? மாட்டணும், சங்கர்த்துருவாங்க.